டைம் ஆயிடுச்சு. சுடர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாள. ஹலோ சுடர், வந்துட்டீங்களா? கேட்டை திறந்து விடவா? இல்ல நான் இன்னும் வீட்டுக்கு வரல. ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு முக்கியமான ஆபரேஷன். அதனால நைட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும். ஓகே, எனக்காக நீ வெயிட் பண்ணாத ப்ளீஸ். இல்ல சார், நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஐயோ சுடர், நீ வெயிட் பண்ணுவேன்னு தெரியும் எனக்கு. அதனால போன் பண்ணி வெயிட் பண்ணாத, தூங்குன்னு சொல்றேன். நான் எப்போ வருவேன்னு கரெக்டா சொல்ல முடியாது. அப்படியா? சரிங்க சார். அப்புறம் நீ சாப்பிட்டியா இல்லையா? நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். தெரியும் எனக்கு. முதல்ல நீ போய் சாப்பிடு, அப்புறம் போய் தூங்கு, புரிஞ்சுதா? சரிங்க சார். சரி, டைம் இருந்தா நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். பாய். சுடரம்மா. அஞ்சலி, வாங்க வாங்க. நீங்க இன்னும் தூங்கலையா? ஆமா, எனக்கும் தான் தூக்கம் வரல. நீங்க தூங்காம இருக்கீங்க? அதுவா, டாடி இன்னும் வரலையா, அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ ஓகே. என்ன ஓகே? இல்ல சுடரம்மா, எனக்கு தூக்கம் வரல. நீங்க டாடிக்காக தூங்காம வெயிட் பண்றீங்க. அதான் டாடி வர வரைக்கும் உங்களுக்கு துணையா இங்கே உட்காந்துக்கலான்னு ஓகே சொன்னேன். நீ எனக்கு துணையா உட்காந்துட்டு இருக்க போறியா? ஆமா. சுடர், அம்மா. என்னம்மா இடையில இன்னும் வரலையா? எப்போ வரனா? போன் பண்ணனா இல்லையா? இப்பதான் போன் பண்ணாரு. வர லேட் ஆகுமா, ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னாரு. நீ அவனுக்காக வெயிட் பண்ணாம படுத்து தூங்கு. அஞ்சலி, அதான் கவின் காவி எல்லாம் தூங்கிட்டாங்கல்ல, நீ இன்னும் தூங்கலையா? சுடரம்மாக்கு தூக்கம் வரலையா, அதான் டாடி வர வரைக்கும் சுடரம்மாக்கு துணையா இருக்கலான்னு இங்கே இருக்கேன். நீங்க போய் படுத்துக்கோங்க பாட்டி. அப்படிங்களா பெரிய மனுஷி? நீங்க இப்படியே உட்கார்ந்திருந்தா சுடரம்மாவுக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்க போய் படுத்தாதானே சுடரம்மாவும் போய் தூங்குவாங்க. ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களா? உன்னால தாண்டி, உன்னாலதான் என் வாழ்க்கையே வீணாச்சு. நீ மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா நான் இப்படி கொலைகாரியெல்லாம் மாறி இருக்கவே மாட்டேன். எழிலோட நிம்மதியா சந்தோஷமா குடும்பம் நடத்தியிருப்பேன். நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம். உன்னை கொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் நினைச்சுதான் உன்னை கொலை பண்ண. நீ போனதுக்கு அப்புறம் அந்த சுடர் வந்து என் வாழ்க்கைய வீணாக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு கொலைய மறைக்க இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நேத்து வரைக்கும் யாருக்கும் எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதாண்டி காரணம். உன்னை எப்படி அனுப்பி வச்சனோ அதே மாதிரி உன் தங்கச்சியையும் உன்கிட்ட அனுப்பி வைக்கணும். அந்த மனோரை இங்க ஒளிஞ்சிருக்கா. அவதான் என்ன கொன்னா அத்தை. அவ கீழதான் இருக்கா. அத்தை 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 கீழதான் இருக்கா. அத்தை போகாதீங்க, அத்தை போகாதீங்க. ஐயோ, நான் யார்கிட்ட சொல்றது? அத்தை சொல்றத கேளுங்க. மனோரை நில்லு. அத்தை நில்லு நில்லு. எப்படியாவது காப்பாத்துமே. யாராவது வாங்கல. சுடர், இந்த கொலைகாரி உன்னை கொல்ல பாக்குறா. சுடர், சுடர் எழுந்திரி. சுடர், அவ உன்னை கொல்ல பாக்குறா.
இந்த போனுக்கு கால் வரலையே. இந்துவோட போன்ல ரிங் ஆகுது. சுடர. ஹலோ சுடர், சொல்லு. நான் ஜெயில இருந்து வந்ததே ஒன்னு அழிக்கதான். உன் அக்கா போன இடத்துக்கே உன்னையும் அனுப்புறேன்டி. மனோ. சுடர். சுடர். ஏய் சுடர் சுடர் எழுந்திரு சுடர் சுடர் எழுந்திரு. ஐயோ நான் எப்படி காப்பாத்துறேன்? சுடர் அந்த மனோகரி உன்னை பல்ல பாக்குறா சுடர். சுடர் அந்த மனோகரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் இன்னும் காணோம். ஃபோன் பண்ணி பாப்போமா? இல்ல ஒர்க்ல இருக்கேன்னு சொல்லியும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எப்படியும் வந்துருவாரு. சுடர் சுடர் எழுந்திரி.